श्रीमात्रे नमः। श्रीगणेशाय नमः। नमोऽस्तु देव्यै भृगुनन्दनायै, नमोऽस्तु विष्णोरुरसिस्थितायै, नमोऽस्तु लक्ष्म्यै कमलालयायै, नमोऽस्तु दामोदरवल्लभायै. இது கனகதாரா ஸ்தோத்திரத்தில் 14வது பாட்டு. இதில் எப்படி நமஸ்காரம் சொல்கிறாரு பார்க்கலாம், லைன் பை லைன். முதல் லைனில் நமோஸ்து தேவ்யை பிருகுநந்தனாயை, அது முதல் லைன். அம்மா உனக்கு நமஸ்காரம். யாருக்கு? நீ பிருகுநந்தனாவாக இருக்கிற உனக்கு அப்படின்னு. அதாவது இந்த நாமம் இதுக்கு முன்ன கூட பார்த்துருக்குறோம். பிருகுநந்தனாயை அப்படின்றது அப்படி என்னன்னா, பிருகு மகரிஷி, பிருகு மகரிஷிக்கு மகளாக பிறந்தாங்க ஒரு தரம் லக்ஷ்மி தேவி. அந்த மாதிரி இதுக்கு முன் பார்த்தது இதே தான். ஆனால் பார்கவநந்தனான்னு பார்த்தோம். அது என்ன அர்த்தம்னா, இதே தான் நாமம், இதே தான். அதாவது பார்கவ குலத்தில் பிருகு மகரிஷி, அந்த குலம், அந்த லீனியேஜ் பேர் பார்கவா. அந்த பார்கவ குலத்தில், அந்த வம்சத்தில் வந்த ஒரு ரிஷி பிருகு ரிஷி. அந்த பிருகு மகரிஷிக்கு மகளாக பிறந்தாங்க. சில ரிஷிங்க அந்த காலத்துலேருந்தே அந்த மாதிரி தான் தவம் பண்ணி லக்ஷ்மி தேவியை எனக்கு மகளாக பிறக்கணும் அப்படின்னு கேட்டுப்பாங்க. அப்படி பல சமயம் பிறந்திருக்கிறாங்க. நம்ம பார்வதி தேவியையும் பார்த்துருக்குறோம். ஹிமவந்துக்கு மகளாக பிறந்ததும், தக்ஷனுக்கு மகளாக பிறந்ததும், அப்படி அவங்களே கேட்டு அம்மா நீ தான் என் பொண்ணாக பிறக்கணும்னு கேட்டு தவம் பண்ணுவாங்க. அவங்களுக்கெல்லாம் அவங்க பிறந்திருக்கிறாங்க. காரண ஜென்மம் அதெல்லாம். அந்த மாதிரி இந்த பார்கவ குலத்தில் வந்த பிருகு மகரிஷி அவருக்கு மகளாக பிறந்தாங்க ஒரு சமயம். அந்த மாதிரி பிறந்தப்போ தான் அவங்களுக்கு பார்கவின்ற பேர். ஏன்னா அந்த குலம் பார்கவ வம்சத்தில் பிறந்தாங்க. அந்த அப்பா, அந்த ரிஷி பேரும் பிருகு ரிஷி, பிருகு மகரிஷி. ஸோ அந்த மாதிரி பிறந்த உனக்கு தேவி நீ பிருகு நந்தனான சந்தோஷம் கொடுத்தவங்கன்னு அர்த்தம். பிருகு ரிஷிக்கு ஆனந்தம் கொடுத்த, அவங்களுக்கு மகளாக பிறந்து அவங்களுக்கு யூ மேட் ஹிம் ஹாப்பி. அந்த இதுக்கு முன் நாமத்தில் பார்கவ நந்தனான்னு பார்த்தோம். அப்போவும் அதே அர்த்தம்தான். பார்கவ குலத்துக்கே நீ சந்தோஷம் கொடுத்த, அந்த வம்சத்தில் பிறந்து அந்த வம்சத்தில் வந்த எல்லாரும் சந்தோஷப்பட்டாங்க. மகாலட்சுமியே எங்கள் வம்சத்தில் பிறந்தாங்க அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த மாதிரி நந்தனாயேன்னா யூ மேட் தெம் ஹாப்பி. அப்படி பிருகு மகர்ஷியை சந்தோஷப்படுத்தின தேவியே உனக்கு நமஸ்காரம். ஒரு நமஸ்காரம் சொல்லும்போது அம்மானுடைய விதவிதமான அவங்களுடைய அவங்க லைஃப்பில் அவங்க என்னென்ன பண்ணாங்க, எங்கெங்கே பிறந்தாங்க, எப்படியெல்லாம் விளையாடினாங்க, உட்கார்ந்தாங்க, எங்கே உட்காடுறாங்க, இப்படியெல்லாம் சொல்லி சொல்லி நமஸ்காரம் சொல்கிறார். நமோஸ்து தேவியை பிருகுநந்தனாயை, பிருகு மகரிஷிக்கு பெண்ணான பார்கவி தேவியே உனக்கு நமஸ்காரம். அது முதல் லைன். அப்புறம் நமோஸ்து விஷ்ணோர் உரசி ஸ்திதாயை, விஷ்ணோர் உரசி ஸ்திதாயை, விஷ்ணுனுடைய உரசின்னா செஸ்ட், மார்பு, மார்பிலேயே ஸ்திதாயை அமர்ந்திருப்பவளே, அங்கே இருக்கிறவள், டுவெல்லிங் ஆன் ஹிஸ் செஸ்ட். விஷ்ணு பகவானுடைய மார்பில் இருக்கிற அம்மா தேவி அப்படின்னு அர்த்தம். அதுவும் முன்ன பேசியிருக்கோம் இல்லையா. விஷ்ணு பகவான் என்ன பண்ணார், தன்னுடைய மார்பில் அந்த ஒரு மரு, ஸ்ரீவத்சம் அப்படின்ற ஒரு மரு மேலே அம்மாவை உட்கார வச்சுக்கினாங்க. அவர் உட்கார வச்சுட்டார். ஸோ லக்ஷ்மி தேவி எப்போவுமே விஷ்ணுனுடைய மார்பில் கூடவே இருப்பாங்கன்னு அர்த்தம். அதாவது மானசீகமாக இங்கே எப்போவுமே அங்கே தான் இருப்பாங்க. அந்த மாதிரி அங்கே இடம் கொடுத்து உட்கார வச்சுட்டாருன்னு அர்த்தம். இப்போ சிவபெருமான் என்ன சொல்கிறோம், பார்வதியை லெஃப்ட் பாகத்தில் அப்படியே ஏற்றுக்கினாரு இடம். அந்த லெஃப்ட் பூரா அம்மாவுக்கு கொடுத்துட்டாரு. ஸோ அர்த்தநாரீஸ்வரர், பாதி உடம்பு கொடுத்துட்டாரு பார்வதி தேவிக்கு, அங்கே வச்சு உட்கார வச்சுட்டார். அந்த மாதிரி விஷ்ணு லக்ஷ்மியை கூடவே இருக்கணுன்ற மாதிரி மார்பில் இருக்கிற அந்த மரு, ஒரு மோல்,
ஸ்ரீவத்சம்னு பேர் அதுக்கு, அது மேலே உட்கார வச்சுட்டாரு. ஸோ எப்போவுமே அங்கே தான் ஸ்திதா அப்படின்னா ஷீ பர்மனெண்ட்லி அங்கே இருப்பாங்கன்னு அர்த்தம். அங்கே விஷ்ணுவனுடைய மார்பிலேயே எப்பவும் உறைந்திருப்பவள் அங்கே இருக்கிறவளான அம்மா உனக்கு நமஸ்காரம். இப்படி சிவபெருமானும் விஷ்ணுவும் பார்த்தோம். அதே மாதிரி பிரம்மா கூட சரஸ்வதி, அவருடைய மனைவி சரஸ்வதியை நாக்கிலேயே வச்சுருக்கார் அவருடைய நாவில் சரஸ்வதி. ஏன்னா அவர் வேதங்க சொல்லணும். பிரம்மா வேதம், அவருக்கு நாலேஜ் முக்கியம். வேதங்களை ஓதிக்கினே இருக்கணும் அவர். அந்த மாதிரி இருக்கும்போது நாக்குக்கு அது தப்பாயிடக்கூடாது இல்லையா, தப்பு சொல்லிடக்கூடாது. அதனால் கேர்ஃபுல்லாக சரஸ்வதியை நாக்கில் தான் உட்கார வச்சுருக்கார். அதனால் அவர் கரெக்டாக அதெல்லாம் பேசி அது நடக்கணும் அந்த வேலை. அந்த மாதிரி இங்கே விஷ்ணோர் உரசி ஸ்திதாயே, மார்பில் விஷ்ணுனுடைய மார்பில் உறைந்திருப்பவளே உனக்கு நமஸ்காரம். அது 2வது லைன். அப்புறம் 3rd லைனில் நமோஸ்து லக்ஷ்மியை கமலாலயாயை. இது பார்த்துருக்குறோம் இதுக்கு முன்னையும். இதை கமலாலயம் அப்படின்னா கமலம், தாமரை தான் உனக்கு ஆலயம், யுவர் டுவெல்லிங் பிளேஸ், உனக்கு வீடு. எப்போவுமே நீ கமலத்து மேலே தான் உட்காந்துருக்குற. அதனால் லக்ஷ்மி, உன் பேர் லக்ஷ்மி. அதை வச்சு நமஸ்காரம் அம்மா லக்ஷ்மி, நீ கமலத்தில் தான் இருப்ப எப்போவுமே, தாமரை மேல் உட்கார்ந்துருக்கிற லக்ஷ்மியே உனக்கு நமஸ்காரம். அதை சொன்னாருங்க. இப்போ இங்கே கொஞ்சம் பார்க்கலாம், இந்த எதனால லக்ஷ்மிக்கு எப்போவுமே இந்த கமலம், தாமரைன்றது எல்லா தெய்வத்துக்குமே கூட ஒரு உகந்த மலர் அப்படின்னு, அதாவது முக்கியமான ஒரு ஃப்ளவர்னு சொல்லலாம். எந்த பூஜை பண்ணாலும் தாமரை வைக்கலாம், அதில் ஒன்றும் தப்பு இல்லை. தாமரைன்றது ஒரு டிவைன் ஃப்ளவர் மாதிரி தான். ஆனால் மெயினாக லக்ஷ்மி தாமரையில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறேன். இப்போ சாதாரணமாக விஷ்ணுவை பேசும்போது டிஸ்கிரைப் பண்ணும்போது தாமரை கண்ணன், எந்த தெய்வமாக இருந்தாலும் அந்த தாமரை கண்ணுங்க தாமரை மாதிரி இருக்குது, கை காலுங்க தாமரை கலரில் இருக்குது, இப்படியெல்லாம் டிஸ்கிரைப் பண்ணுவோம். அதனால் சரண கமலங்கள்னு சொல்லுவோம், பாதங்க கூட தாமரை போல் அப்படின்னுலாம். ஸோ தாமரையை வச்சு நிறையவே டிஸ்கிரிப்ஷன் உண்டு. பட் லக்ஷ்மி ரொம்பவே கனெக்டட் வித் தாமரை. அந்த மாதிரி இந்த தெய்வம் லக்ஷ்மி கமலாலயம், அந்த தாமரையே வீடாக கொண்டவங்க, அதுலேயே தான் எப்போவுமே உட்காந்துருக்குறாங்க தண்ணியில் அப்படின்னு. இது இப்போ இந்த தாமரையை வச்சு ஏன் சொல்கிறாங்கன்னா, இப்போ எங்கண்டா லக்ஷ்மிக்கு வச்சும் பேசலாம், வேறு எந்த தெய்வத்தை வச்சும் பேசலாம். அந்த தாமரைக்கு என்ன அப்படி இம்பார்ட்டன்ஸ், அது என்ன நமக்கு ஒரு லெசன் சொல்லுது, அது ஏதோ முக்கியமாக இருக்குது, அதனால தான் தெய்வத்தோட கனெக்டடாக இருக்குது. என்னன்னா அது நமக்கு ஒரு பாடம் சொல்லுதான், இட் டீச்சர்ஸ் எ லெசன். என்னன்னு, அது எப்படி இருக்குது தண்ணியில் அந்த ஸ்டெம்மெல்லாம் தண்ணிக்குள்ளே இருக்கும் நீளமாக, அது எங்கேயோ ரூட்டெல்லாம் அடியில் இருக்குது அந்த பாட்டம் ஆஃப் தட் வாட்டர் பாடி. ஒரு லேக்கில் தான் சாதாரணமாக இருக்குது இல்லையா, ஸ்டில் வாட்டரில். அந்த மாதிரி லேக்கில் இருக்கும்போது அடி மண்ணில் அது ரூட்டெல்லாம் இருக்கும். ஆனால் அது ஸ்டெம் நேராக வளர்ந்து மேலுக்கு வரும். அது above the surface of the water அங்கே தான் மொக்கு வரும், பூ மலரும். ஸோ பூர்த்து இருக்கும்போது, மொக்காக இருந்தாலும் பூர்த்து இருந்தாலும், அந்த ஃப்ளவருன்றது எங்கே இருக்கும், தண்ணிக்கு மேலே இருக்கும். தண்ணியை டச் பண்ணிக்கணும் இருக்காது, ரொம்ப தண்ணிக்குள்ளே, அதாவது ஒட்டிக்கணும் அது உள்ளவே ட்ரவுன் ஆகிட்ட மாதிரியெல்லாம் இருக்காது, முழுகி போயிருக்காது. தண்ணி சர்ஃபேஸ் எங்கே இருக்குதோ அதுக்கு மேலே இருக்கும். அழகாக ஃபுல்லாக பூ தெரியும். மொக்காக இருந்தாலும் மேலே தான் இருக்கும். பட் ஸ்டெம்மெல்லாம் அடியில் இருக்கும் இல்லையா, அது பார்த்துருக்கீங்க எல்லாருமே. அந்த மாதிரி அந்த ஸ்டெம் தண்ணிக்குள்ளே இருந்தாலும் பூ மாத்திரம் மேலே தான் பூக்கும். தண்ணி அடியில் உள்ளுக்குள்ளே இருக்குது பூன்னு போய் கையை போட்டு எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை.
பூ முக்கெல்லாம் மேலே தெரியும். அதுதான் அது. அப்படி வளரும் அது. இப்போ அந்த தண்ணி அந்த கீழே சேறு கூட இருக்கும். மாஷி பிளேசஸில் தான் வளரும் அது. நிறைய சேறு, மண், சேறு அப்படி தான் இருக்கும் அடியில். பட் மேலே தண்ணி கிளியராக தான் இருக்கும். அது மேலேருந்து இது வரும். சேத்துல தான் கமலம் வளரும். அது சாதாரணமாக அது தெரிஞ்சுக்கணும். சேற்றில் மலரும் தாமரை அப்படின்வாங்க. பங்கஜம், அதனால தான் அதுக்கு பங்கஜம்னு கூட பேர். பங்கஜம், பங்கான்னா இது சேர், மாஷி பிளேஸை சேரு, பங்கஜம்னு, பங்கஜான்னுவாங்க. அஜம், ஜம்முன்னா அதுலேருந்து பார்ன் அவுட் ஆஃப்னு அர்த்தம். அந்த மாதிரி அந்த சேத்துலேருந்து வந்ததுன்றதுனால பங்கஜம். பங்கா அப்படின்னா சேர், சேத்துலேருந்து வந்தது, அதனால் அந்த பூவுக்கு பங்கஜம்னு பேர். அப்படி இந்த இடத்துல இப்போ நம்ம சொன்னது என்னென்னா, சேத்துல தான் வளருது, அடியில் சேர் இருக்குது, மேலே கிளியர் வாட்டர், அதுக்கு மேலே தான் பூ பூக்கும். சர்ஃபேஸ்க்கு மேலே தான் பட்டோ பூவோ இருக்கும். இது என்ன நமக்கு காட்டுதுன்னா, அந்த சேத்து தண்ணியிலே இருந்தால் கூட சேரதுக்கு ஒட்டாது. தண்ணியிலே இருந்தால் கூட தண்ணி கூட ஒட்டாது அந்த இலையில். அந்த தண்ணி தாமரை இலை மேலே தண்ணி விழுந்தால் எப்படி இருக்கும்? அப்படியே ஒரு சின்ன மணி முத்து ஓடுற மாதிரி குடுகுடுன்னு ஓடிட்டு விழுந்துடும் தண்ணியில். ஒட்டாது. ஸோ ஒட்டாத இருக்குது. அது ஒரு குவாலிட்டி. இன்னொன்று, அது மேலே வந்ததில்ல ஸ்டெம். இப்போ சடன்னாக தண்ணி லெவல் இன்க்ரீஸ் ஆச்சுன்னு வச்சுக்கலாம். ஏதோ வாட்டர் பாடி அதில் இருந்தது, மழை பெஞ்சதோ இல்லை எங்கேருந்தோ தண்ணி ஆட் ஆச்சு, ஒரு வாட்டர் ஃபால் அங்கேருந்து தண்ணி வந்தது, லெவல் ரைஸ் ஆகுது. அந்த மாதிரி இது வாட்டர் லெவல் இன்க்ரீஸ் ஆகி ரொம்ப வெள்ளம் வந்துடுச்சு இன்றைக்கி, அந்த ஏரி குளத்துலலாம் நிறைய தண்ணி வந்துட்டுருக்கோம் அப்படின்னு போய் பார்த்தா, ஆமாம் லெவல் உயர்ந்துருக்குது, மேலுக்கு வந்திருக்குது, இன்க்ரீஸ் ஆகிருக்குது. அப்போ நேற்று இருந்த பூவெல்லாம் உள்ளே போயிடுச்சா, ட்ரவுன் ஆகிடுச்சானா? போகாது. அந்த தண்ணி எவ்வளோ ஏறினாலும் பூ அதுக்கு மேலே இருக்கும். அதாவது இதுவும் வளர்ந்துருக்கும், அந்த தண்ணிக்கு மேலே இன்னொரு இன்ச்சோ 2 இன்ச்சோ வளர்ந்து மேலே நிற்கும். தவிர தண்ணி அதை கவர் பண்ணிடுச்சு, தண்ணிக்குள்ளே போயிடுச்சு, பூவுன்னு போகாது. அது ஒரு குவாலிட்டி. ஸோ இட் ஆல்வேஸ் ஸ்டேஸ் அபவ் தி வாட்டர். அந்த 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 மாதிரி ஒரு அடியிலேருந்து அந்த ஸ்டெம் வளர்ந்துடும். உடனே ஸ்டெம் இன்னும் ஒரு 1/2 இன்ச்சோ 1 இன்ச்சோ வளர்ந்து தண்ணி லெவல் ஏற அந்த சர்ஃபேஸ் ஆஃப் வாட்டர் ரைஸ் ஆகினே இருக்குது, டே பை டே ஏறுதுன்னா கூட இதுவும் ஏறிடும் மேலே. அடியில் பூ மட்டும் காணாமல் போகாது தண்ணிக்குள்ளே. அது ஒரு குவாலிட்டி. ஸோ இதெல்லாம் என்னென்னா, இப்போ நம்ம சாதாரணமாக சம்சார சாகரம்னு சொல்லுவோம். அதாவது நம்ம இருக்கிறது சம்சாரம், உலக வாழ்க்கை. அந்த உலக வாழ்க்கையே ஒரு சாகரம், பிறவி கடல் இல்லையா? ஓஷன் தான் அது. அதில் நம்ம பிறந்திருக்கிறோம், அதில் தவிக்கிறோம். அந்த சாகரத்திலேருந்து மேலே வரணும், கரையேறி வரணும். அப்போ தான் மோட்சம். அந்த மாதிரி நம்ம எப்படி அந்த தண்ணியில் தவிக்கிறோமோ, அந்த தவிப்பு கூடாது. நம்ம இந்த சம்சார சாகரம், இந்த சம்சாரமே ஒரு ஓஷன்னா கூட இந்த தாமரை கிட்டேருந்து இந்த லெசன் கற்றுக்கணும். தாமரை எப்படி முழுகி போகாமல் இருக்குது இல்லையா, அது மாதிரி நம்ம போய் அந்த சம்சார சாகரத்தில் விழுந்துடக்கூடாது. அதில் தான் இருக்கிறோம், இருந்து தான் ஆகணும். பட் அந்த மாதிரி டிட்டாச்சாக இருக்கணும். அது எப்படி ஒட்டாமல் இருக்குது, அந்த இலை மேலே தண்ணி விழுந்தாலும் ஒட்டுறதில்லை, சேரும் ஒட்டுறதில்லை, அப்புறம் அந்த சர்ஃபேஸுக்கு மேலே தலை தூக்கி நிற்குது. அந்த மாதிரி நம்ம சம்சார சாகரத்தில் இருந்தால் கூட டே பை டே அந்த சாகரம் தண்ணி ஏறினா கூட, லெவல் ஏறினே இருந்தால் கூட ட்ரவுன் ஆகிடாதே. கீப் யுவர் செல்ஃப் அபவ் இட். அதுதான் அது புரிஞ்சுக்கணும். எப்படி மேலுக்கு வருவேன், எப்படி அந்த மாதிரி இருப்பேன்? ஒட்டாமல் இருக்கணும், சர்ஃபேஸ்க்கு மேலே இருக்கணும். எப்படி இருக்க முடியும்னா, அந்த மாதிரி நம்ம எலிவேட் பண்ணிக்கணும் நம்ம சோல், நம்ம மனசை, தாட்ஸ், நல்ல தாட்ஸ் வச்சு எலிவேட்டிங் நம்ம மைண்டை, நம்ம தாட்ஸை இன்ச் பை இன்ச் எலிவேட் இட்
த்ரூ ஸ்பிரிச்சுவாலிட்டி. இந்த மாதிரி தெய்வ நம்பிக்கையும் அந்த நாமங்களை சொல்கிறதும் கடவுள் மேலே முழு ஃபெய்த் வைக்கிறதும் வச்சுட்டு இருந்தால் நம்ம அந்த இது தாட்ஸு கிளியர் ஆகி மைண்டும் கிளியராக இருந்து நமக்கு அந்த எலிவேஷன் கிடைக்கும். சோல் வில் பி எலிவேட்டட். அந்த மாதிரி ஹையராக ரைஸ் ஆகிக்கினே இருக்கணும். நேற்றுக்கு இன்றைக்கி இன்னும் கொஞ்சம் வளர்ந்தேன், நேற்றுக்கு இன்றைக்கி இன்னும் கொஞ்சம் வளர்ந்தேன். அப்படி அந்த மாதிரி ஸ்பிரிச்சுவாலிட்டி ஹெல்ப்போட அந்த சோலை வளர்க்கணும் மேலுக்கு. அப்போ அந்த 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 சோல் போய் அந்த சம்சார சாகரத்தில் முழுகிடாமல் இருக்கும். ஸோ அந்த மாதிரி கீப் எலிவேட்டிங் யுவர் செல்ஃப் இன்ச் பை இன்ச் த்ரூ ஸ்பிரிச்சுவாலிட்டி. அந்த தாமரை தண்டு எப்படி வளருதோ அது மாதிரி நம்மளும் அந்த மாதிரி மேலுக்கு உயரமாக போய் அந்த முழுகி போகாமல் பார்த்துக்கணும். ஆல்வேஸ் கீப் யுவர் செல்ஃப் அபவ் த சர்ஃபேஸ் ஆஃப் வாட்டர். அந்த சம்சார சாகரத்தில் இருந்தால் கூட அது மேலே தலை தூக்கி நிற்கிற மாதிரி இருந்து மோட்சத்துக்கு வழி தேடணும். அதுதான் அந்த லெசன் சொல்லுது நம்மளுக்கு லோட்டஸ். அதனால் அது ஒரு டிவைன் ஃப்ளவர். அது இந்த மாதிரி தெய்வங்களோட கனெக்டடாக இருக்குது. அது சொல்கிற லெசனை நம்ம புரிஞ்சுக்கணும். அது மாத்திரம் சேத்துலேயே இருந்தால் கூட சேரும் அது ஒட்டாது, தண்ணியும் ஒட்டாது, அந்த லெவலுக்கு மேலே தலை தூக்கி இருக்குது, அதில் முழுகி போகாது. ஸோ நம்மளும் அந்த சம்சார சாகரத்தில் முழுகி போகாமல் பார்த்துக்கணும். அதுதான் அது காமிக்கிற ஒரு நமக்கு கொடுக்குற ஐடியா. ஸோ அந்த மாதிரி தான் இந்த கமலம்ன்றது எல்லா தெய்வங்களோடவும் கனெக்டடாக இருக்குது. ஸோ இங்கே லக்ஷ்மிக்கு முக்கியமாகவே அவங்களுக்கு இருப்பிடமாக இருக்குது, அவங்களுடைய ரிசைடிங் பிளேஸாக, டுவெல்லிங் பிளேஸாக. அப்படி இருக்கிற லக்ஷ்மி உனக்கு நமஸ்காரம். அதை பார்த்தோம். அடுத்த லைனில் நமோஸ்து தாமோதர வல்லபாயை. தாமோதர வல்லபா, இங்கே எல்லா வேர்சஸ்லேயும் வல்லபா தானே சொல்கிறார். அவங்களுடைய மனைவி நாராயண வல்லபா, தாமோதர வல்லபா அப்படி. இப்போ தாமோதர வல்லபான்னு என்ன அர்த்தம்? தாமோதரனுடைய வைஃப். விஷ்ணுவுக்கு தாமோதரன்னு ஒரு பேர். அது எப்போ வந்ததுன்னா கிருஷ்ணாவதாரத்தில். தாமம் ப்ளஸ் உதரம், அதுதான் அந்த வேர்டு மீனிங் வரும். அப்படி தான். அதாவது கிருஷ்ணனாக இருந்தப்போ, சின்ன கிருஷ்ணனாக இருந்தப்போ யசோதை என்ன பண்ணுறாங்க, அந்த உரலுக்கு கட்டி போட்டாங்க இல்லையா. ரொம்ப மிஸ்டிவஸாக இருக்கிற நீ, ஓடி ஓடி இப்படி எல்லார் வீட்லேயும் போய் எல்லாம் வெண்ணெய் திருடி சாப்பிட்ற, எல்லோரும் என்கிட்ட சண்டைக்கு வராங்கன்னு சொல்லி உரலுக்கு சேர்த்து கட்டி போட்டாங்க யசோதா. அவரை கட்டி போட்டது அது ஒரு பெரிய இன்சிடெண்ட். ஏன்னா பகவானை யாரால் கட்ட முடியும்? ஆனால் அந்த யசோதைக்கு அந்த மாதிரி ஒரு சான்ஸ் கிடச்சிது குட்டி கண்ணனை கட்டி போடுறதுக்கு. ஸோ அந்த மாதிரி தாமம்னா கயிறு, உதரம்னா இடுப்பு. இடுப்புக்கு கயிறு போட்டு உரலோட கட்டி போட்டாங்க. அதனால் அவருக்கு தாமோதரன் அப்படின்னு பேர். தாமத்தால் கட்டுண்ட உதரம் கொண்டவன். உதரம் அப்படின்னா இடுப்பு. அந்த இடத்துல போட்டு கட்டிட்டாங்க. ஸோ அந்த இன்சிடெண்ட்டை அவர் அது ரொம்ப ரசித்தார். சின்ன கிருஷ்ணன் என்ன கட்டி போட்டில்ல அப்படின்ற மாதிரி ரசித்து அந்த அந்த ஸ்கார், அந்த தழும்பு, கட்டி போட்ட இடத்துல ஒரு ஸ்கார் இருக்கிற மாதிரி பெர்மனெண்ட்டாக வச்சுக்கணும் வரோம். அந்த இடுப்பில் ஸ்கார் எப்போவுமே இருக்கிற மாதிரி நாராயணருக்கு கூட அது தெரியுது அப்படின்ற மாதிரி. அவதாரம் முடிஞ்சு போனப்புறம் கூட அந்த ஸ்கார் தெரியுது அப்படின்ற மாதிரி வச்சுக்கினார் அதை பெர்மனெண்ட்டாக. அதுக்கப்புறம் அந்த பேரும் அவருக்கு தாமோதரன் அப்படின்ற பேரும் நின்றுது. ஸோ அந்த மாதிரி தாமோதரனுடைய வல்லபா, வைஃப் ஆஃப் தாமோதரா. விஷ்ணு சஹஸ்ரநாமத்தில் இந்த நாமங்கள்லாம் 1000 நாமங்களும் வருது இல்லையா. அந்த மாதிரியில் இது ஒரு நாமம், நமோஸ்து தாமோதர வல்லபாயை. ஸோ இங்கே அந்த மாதிரி ஒவ்வொரு பாட்டிலையும் ஒரு வல்லபா சொல்கிறாரு. இதுக்கு முன் பார்த்ததில் சார்காயுத வல்லபா பார்த்தோம். சார்ங்கத்தை பிடித்திருப்பவனுடைய ஒய்ஃபு, மனைவி, லவர், கன்சார்ட் அப்படின்னு அர்த்தம். இங்கே தாமோதரனுடைய வல்லபா, உனக்கு நமஸ்காரம். ஸோ அதுதான் இந்த வேர்ஸில் பார்த்தோம்.
நமோஸ்து தேவியை பிருகுநந்தனாயை, நமோஸ்து விஷ்ணோருரசிஸ்திதாயை, நமோஸ்து லக்ஷ்மியை கமலாலயாயை, நமோஸ்து தாமோதர வல்லபாயை. இதை பார்த்தாச்சு. அடுத்த ஆடியோவில் அடுத்த பாட்டு பார்க்கலாம். ஸ்ரீ மகாலட்சுமியை நமஹ.